குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. அதாவது நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொழி என்றால் என்ன? மனிதனுடைய கருத்தை மற்றவருக்கு அறிய செய்யக்கூடிய கருவிதான் மொழி. அதாவது நம்மளுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு ஒளி மூலமாக மற்றவர்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக உதவுதான் இந்த மொழி. மொழியை நிலைபெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அதாவது தமிழ் எழுத்துக்களினுடைய வடிவங்கள் வேறு மாதிரி இருக்கும், வேறு தெலுங்கு எழுத்துக்களினுடைய வரி வடிவங்கள் வேறையாக இருக்கும். அதான் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் ஆரம்ப காலகட்டங்களில் வடிவங்கள் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம எழுதுகிற எழுத்துக்கள் இப்போ எந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காலங்கள் மாற மாற நம்மளுடைய எழுத்துக்களும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இப்போது எழுதுகின்ற எழுத்துக்கள் போல மாறுகின்றன. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். அதாவது சைகைன்னா என்ன? கையை காலெல்லாம் ஆட்டி சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி சைகைகளை பயன்படுத்தினான். காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். அதாவது விலங்குகள் எல்லாமே கத்தி கத்தும் இல்லையா, அதை பார்த்துட்டு இவங்களும் வாயின் மூலமாக அந்த ஒலிகளை எழுப்பி தனது கருத்துக்களை எல்லாமே மற்றவர்களுக்கு தெரிவித்தான். அடுத்து சிறிதாக என்ன செஞ்சான்? அப்படியே சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான். அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் அது செம்மைப்பட்டு பேச்சு மொழியாக உருவானது. அது பண்பட்டு மேன்மேலும் பண்பட்டு பேச்சு மொழியாக அது உருவாகியது. எழுத்துக்களின் தோற்றம், அதாவது முதல்ல எழுத்து எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்க்கலாம். மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை ஆகும். அதாவது என்ன செஞ்சான்? மனுஷன் வேட்டையாட போயிடுவான். அப்போது வீட்டில் அந்த குகையில் தானே முதல்ல வாழ்ந்தாங்க. அப்போது அங்கேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பாறைகள் எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க. அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அந்த மாதிரி தான் ஒரு குறியீடுகளாக அவன் பயன்படுத்தினான். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை தான் நம்ம ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முதல்ல எழுத்துக்கள்லாம் உருவாகலை இல்லையா, அப்போ அவன் என்ன செஞ்சான்? படம் வரைஞ்சு அதாவது வில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் விலங்குகளை கொல்ற மாதிரியாகவும் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் முதல்ல அவன் வரைஞ்சான். இதுக்கு தான் பேர் தான் ஓவிய எழுத்து அப்படின்னு பேர் வந்தது. அடுத்து ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதாவது ஒரு படம் வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது வேட்டையாட போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு வில் அம்பு வச்சு ஒரு விலங்கை குறிப்பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அது ஒரு சொல்லாக இருக்குது. இவங்க வேட்டையாட போயிருக்காங்க அப்படிங்கிற சொல்லாக அங்கே மாறுது. அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஒரு ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையைத்தான் நம்ம ஒலி எழுத்து நிலை என்பர். இன்றைக்கி இருக்கிற எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாகத்தான் இருந்துச்சு. அதுவே மாறி திரிபுகளாக திரிந்து இப்போ நம்ம எழுதுகிற எழுத்தாக அங்கே மாறி இருக்கின்றன. தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த எழுத்துக்களுடைய வடிவங்கள் மாறிச்சு இல்லையா, அதுதான் மாறி இப்போ எழுதுகிற மாதிரி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. இந்த அச்சுக்கலை தோன்றிய பிறகு தான் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. பழைய தமிழ் வடிவங்களை எங்கெல்லாம் காணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
அதாவது கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் நம்ம பார்க்க முடியும். கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழெழுத்து என இரு வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வட்டமாக இருக்கும், அவர்களால் அமைஞ்சது தான் வட்டெழுத்து. தமிழ் எழுத்து அப்படிங்கிறது இப்போ நம்ம தமிழ் வடிவம் எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் தமிழ் எழுத்து. இது முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துகள் என்று அழைக்கப்பட்டன. இதனை சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்கின்ற அந்த தொடரில் நம்ம இதை அறியலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரி வடிவ வளர்ச்சி. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் இல்லையா, நம்ம காலத்துக்கு ஏற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுத்தான் இக்காலத்தில் எப்படி நம்ம எழுதுகிறோமோ அந்த மாதிரி வடிவத்தை அடைஞ்சிருக்கு. இவ்வாறு எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி, இவற்றுக்காக இந்த காரணங்களுக்காக அதனுடைய எழுத்துக்கள் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா கற்பாறையிலையும் செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினாங்க. அந்தந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன. பாறைகளில் செதுக்கும்போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. அதாவது பாறைகளில் செதுக்கும்போது வளைவாக அதை செதுக்க முடியாதுங்கிறதுனால ஒரே நேர்கோடுகளாக எழுதினாங்க. ஓலைச்சுவடிகளில் எழுதும்போது நேர்கோடு, அதாவது நேராக கோடு போடுறதுக்கும் புள்ளிகள் போடுவதும் கஷ்டம், அதாவது கடினம் அப்படிங்கிறதுனால அங்கே வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஏன்னா நேர்கோடு போடும்போது அந்த ஓலைச்சுவடி கிழிஞ்சிடலாம் இல்லையா, அதே போல் புள்ளி வைக்கும்போதும் அது கிழிஞ்சிடலாம். அது அதனால தான் அவங்க வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அடுத்து புள்ளிகளும் எழுத்துகளும் பார்க்க போகிறோம். இப்போ ஏ, ஓ என்ற எழுத்துகளின் மீது புள்ளி வைத்தால்தான் அது குறில் என்று பொருள். அந்த காலத்தில் எப்படி எழுதுனாங்க அப்படின்னா, ஏ மேலே புள்ளி வச்சா அது ஏ, அது குறிலை குறிக்குமா. ஓ மேலே புள்ளி வச்சா அது குறில், அதாவது குறில் எழுத்துக்களுக்கெல்லாம் அந்த எழுத்துக்களின் மேலே புள்ளி இருக்கும். அடுத்து அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்தை அடுத்து புள்ளி வைத்தால் அது நெடில் என்று கணக்கு. அதாவது அந்த குறில் எழுத்துக்கு பக்கத்தில் அங்கே புள்ளி வச்சாங்க அப்படின்னா அது நெடில் எழுத்தை குறிக்கும். அதாவது கா பக்கத்தில் புள்ளி வச்சா கா, ஞா பக்கத்தில் புள்ளி வச்சா ஞா, இந்த மாதிரி வரும். அக்காலத்தில் இணைக்கொம்பு கிடையாது. இந்த கை இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு அந்த மாதிரி எழுத்து கிடையாது. இப்போ 2 புள்ளி முன்னால் வச்சு கா போட்டோம் அப்படின்னா அது கை, அந்த மாதிரி ஆகும். இதே போல் முன்னால் 2 புள்ளி வச்சுட்டு எழுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் என்னது, கை வரிசை, அதாவது ஐ வரிசை ஆகும். இப்போது கே பக்கத்தில் 2 புள்ளி வச்சுருக்கு இல்லையா, இந்த முன்னால் இந்த 2 புள்ளி வந்துச்சுன்னா அது ஔ வரிசையில் நம்ம சொல்லணும். அது கே பக்கத்தில் 2 புள்ளி வச்சுருக்காங்களே அது கௌ. ஞே பக்கத்தில் 2 புள்ளி வச்சுருந்தா ஞௌ. சே பக்கத்தில் 2 புள்ளி வச்சுருக்காங்க, அது சௌ வரிசையை நமக்கு குறிக்கும். அடுத்து மகர எழுத்தை எழுதும்போது இந்த பகர எழுத்து இருக்கு இல்லையா, அதாவது பாங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே புள்ளி வச்சாங்க. அதாவது மகர எழுத்து அப்படின்னா மா அப்படிங்கிற எழுத்து எழுதும்போது இந்த இப்பு அப்படிங்கிற மாதிரி எழுத்தை தான் எழுதுனாங்க. அடுத்து எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஏன் எழுத்துக்களை நம்ம சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா புள்ளி வர்ற எழுத்துக்கள் எல்லாமே எழுத முடியாமல் போச்சு. ஏன் எழுத முடியாமல் போச்சு? கல்வெட்டில் எழுதணும் அப்படின்னா அந்த கல் உடஞ்சிடலாம் புள்ளி வைக்கும்போது. அதே போல் ஓலைச்சுவடிகளில் எழுதும்போது அந்த இது ஓலைச்சுவடி கிழிஞ்சு போகலாம். அதனால தான் அதை புள்ளி விடாமல் அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எழுதும்போது அதில் நிறுத்தி படிக்கிறதுக்கோ முடியாமல் போச்சு.
அதாவது நிறுத்தி நிறுத்தி படிக்கணும் இல்லையா, எந்த இடத்துல என்னென்னு அதை பார்த்து தெளிவாக படிக்க முடியாத நிலைமை ஏற்படும் போது, அதாவது இது உயிர்மெய் எழுத்தா, இது குறில் எழுத்தா, நெடில் எழுத்தா அப்படிங்கிறது தெரிய முடியாமல், உணர முடியாமல் நிலை இருந்துச்சு. அப்போ படிப்பவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக தான் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. எழுத்து சீர்திருத்தம். இந்த தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் கலைந்தார். அதாவது புள்ளி வச்சு வச்சு அங்கங்கே எழுதணும் இல்லையா, இந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்தாங்க. எப்படி? ஏ என்னும் எழுத்திற்கு கீழே கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும், அதே போல் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். அதே போல் ஏகார ஓகார வரிசை, அதாவது கே கோ இந்த வரிசையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வரிசையிலையும் உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு அந்த இரட்டை கொம்பு, அந்த கொம்பு கால் இதெல்லாம் சேர்த்து எழுதுகிறாங்களே, அதை எல்லாமே இவர் தான் கொண்டு வந்தார். வீரமாமுனிவருக்கு அடுத்து இந்த பெரியார் வந்தார். இவர் பெரியார் சில எழுத்து சீர்திருத்தங்களை செய்தார். அதாவது 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நா ரா நா இந்த மாதிரி எழுத்துக்களையெல்லாம் எழுதுறதுக்கு இந்த மாதிரி சுழி போட்டு கீழே சுழி போட்டு தான் எழுதிட்டு இருந்தாங்க. இந்த எழுத்துக்களையெல்லாம் எழுதுறதுக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டுச்சு. எதுலன்னா அந்த அச்சு கோர்க்குறாங்க இல்லையா, ப்ரெஸ்ஸு, அந்த ப்ரெஸ்ஸில் எல்லாம் சில இதுக்காக தனியாக ஒரு வடிவமைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது கஷ்டமாக இருந்ததுனால அதையெல்லாமே நீக்கி இந்த மாதிரி நான் ரா இந்த மாதிரி அவர் மாற்றினார். இந்த இதில் பாருங்கள், நான் அப்படிங்கிறது முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம நான் போட்டு ஒரு தொணக்கால் போட்டோம்னா அது நெடில் எழுத்தாக நம்ம இப்போ எழுதுகிறோம். அதே போல் நை அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க, இந்த ரெட்டை கொம்பு போட்டு அதில் நை போட்டிருக்காங்க. அதே போல் நோ பார்த்திங்களா, நோ போட்டு அதில் ஒத்த கொம்பு போட்டு லாஸ்ட்டில் தொணைக்கால் வந்திருக்குது. இந்த மாதிரி தான் எழுத்து சீர்திருத்தம் எல்லாமே இதெல்லாம் மாற்றினார். இந்த பெரியாரினுடைய எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு ஏற்று அதே போல் நம்ம நடைமுறையில் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி காலந்தோறும் நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் வரி வடிவ வளர்ச்சி மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வாறான வரி வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போ வேறு மொழிக்காரவங்க கூட பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழியை ஈஸியாக கற்றுக்குறாங்க. ஆனால் நம்ம மற்ற மொழிகளை கற்றுக்க கஷ்டப்படுறோம் இல்லையா, ஆனால் அவங்க நம்ம மொழியை ஈஸியாக கற்றுக்குறாங்க. இந்த மாதிரி தமிழ் மொழி இந்த நம்ம கணினி பயன்பாட்டிற்கும் ஏற்ற மொழியாகவும் இது மாறி இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தை நம்ம படித்தோம் இல்லையா. அடுத்து மதிப்பீடுக்கு போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்கு. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். சரியா? அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு எழுதணும். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர் அப்படின்னு எழுதணும். அடுத்து குருவினா எல்லாமேவும் உன்னுடைய புக்கில் இருக்குது, அதை பார்த்து கரெக்டாக எழுது. அதே போல் சிறுவினால 2 கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே புக்கு கொடுத்தாச்சு. அதை பார்த்து ஆன்சர் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும். இந்த கொஸ்டின் ஆன்சரெல்லாம் தரோவாக படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.